ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம கற்றுக்கலாம். நம்ம கஸ்டமரோட ப்ளவுஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டனால போதும், அடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வரும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து அவங்க ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ்லேருந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக அவங்களோட அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அவங்கள மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பட்டி அட்டாச் பண்ணி கீழே பேக் சைடுக்கும் மார்க் பண்ணி அப் டவுன் இல்லாமல் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டி மடித்து வந்து தைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஏன் கேட்டேன் அப்படி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அளவே பார்த்தீங்கன்னா வந்து 48 இன்ச்சஸ் மேலே இருந்தது. ஸோ இவங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து செஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. ஆனால் பேக் சைடு வந்து அவங்களுக்கு வந்து உட்காரவே இல்லை ஆம்கோல் கிட்ட. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நான் அவங்களோட ப்ளவுஸில் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து ஆம்கோல் வந்து நல்ல இறக்கமாக, இவங்க வந்து நல்ல பாடியாக இருக்கிறதுனால இறக்கமாக வச்சு இவங்க வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோலுக்கு நேராக வந்து ஃபஸ்ட்டு ஹூக் வந்துடுச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹூக் வந்து ஆம்கோலுக்கு நேராக வரக்குள்ள அவங்க ப்ளவுஸை வந்து இழுத்து போடும்போது செஸ்ட்டு வந்து நல்லா அமுங்கின மாதிரி எனக்கு வந்து போடவே கம்ஃபர்டபுளாகவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுனால அவங்க அந்த மாடல் வந்துட்டு நான் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அப்போ வந்து ஆம்கோல் வந்து சரியான அளவுகளை வந்து ஷோல்டரோட அளவு நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆம்கோலோட அளவு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் வந்து கரெக்டாக வைக்கிறதுக்காக அவங்களோட அளவுகள் வச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா நான் வந்து அளவு ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணி அதிலேருந்து நான் வந்து அவங்களோட ஆம்கோல் அளவை மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போடும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து மேல் ஹூக் ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது என்ன ப்ராப்ளம் வந்தது அவங்க எனக்கு சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்ல டைட்டாக இழுத்துக்கிட்டு அவங்களோட ப்ரெஸ்ட் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் ஆனால் வீடியோவில் காமிச்சிருக்கணும். வீடியோவில் காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து அவங்கக்கிட்ட போட்டு காமிக்கிறது வீடியோ எடுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் ஆம்கோல் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி சுருக்கமாக பஃப் கையில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளீட் வந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருந்தது. ஸோ இப்படி தான் இருந்தது. அதனால் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க இல்லை கஸ்டமர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயமும் நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களோட நெக்கோட அகலம் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டோட நெக்கோட அகலம் வந்து அவங்களோட அகலம் வந்து நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம், அவங்களோட அகலத்தை வச்சுட்டு நம்ம யூ ஷேப்பில் வரைவோம், இல்லை வி நெக் கேட்டால் வி நெக்கில் வரைவோம் இல்லையா. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கில் இருக்கிற இந்த ஷேப் மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்லேருந்து மார்க் பண்ணும்போது அந்த கோட்டை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே கொடுத்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து மார்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து இவங்களோட நல்ல பாடி இல்லையா, அப்போ அவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்ல ஷேப் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மெத்தடில் நான் வந்து மார்க் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். நான் அவங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் அவங்களோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அவங்க மார்க் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால நானும் அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொரு தடையும் நான் வந்து இந்த சைடு வச்சு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இவ்வளோ இறக்கமாகவும் ஷேப் வந்து இந்த மாதிரி இழுத்தும் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக இழுத்து கொடுக்கும்போது ப்ளவுஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நானும் அவங்களுக்கு அதே மாதிரியே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வளைவுகளை எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே சைடு வந்து நான் ஆப்போசிட் சைடு இப்போ நீங்கள் ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நான் ஏன் இதை
வரைஞ்சி காமிச்சேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நான் வந்து வரைஞ்சிருந்தேன்னா உங்களுக்கு வந்து அது வந்து புரிஞ்சிருக்காது கட் பண்ணும்போதே. ஸோ அதனால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃப்ரண்ட் சைடில் மட்டும் நான் அவங்களோட அளவோட ப்ளவுஸ் வச்சு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நான் மார்க் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி கூட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் அளவுகளை இதை மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அப்போ வந்து அவங்க வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சைடு கட் பண்ணிட்டேன்னா இப்போ ரெண்டாவது சைடு கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஷேப் எந்த அளவுக்கு உள்ளே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா பாடியாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஷேப் எடுத்து தைச்சி போடும்போது அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நானும் வந்து அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டேன், ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு. சரி, இதனால் வந்து கழுத்து வந்து லூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கழுத்தோட கழுத்தோட உயரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தலை. நம்ம கழுத்தோட இந்த ஹூக் போடுற, அதாவது கை ஜாயின் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு போடும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபிட்டிங்கில் வந்து உக்காந்துரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் கேட்டால் மட்டும் அதை பண்ணுங்கள். ஒரு சிலங்க விரும்புறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோயின்ஸ்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே பார்க்க அவங்க ரொம்ப அழகாக இருக்குது, இதை மாதிரி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கேட்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து இப்போ நான் தைச்சிட்டு இந்த மாதிரி இன்னொரு விஷயம் இதில் வந்து நான் சொல்கிறேன். கழுத்து அகலமாக ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது, நான் இது வந்து கழுத்து அகலமாகலை, பட் நான் வந்து கழுத்து அகலமாக ஆகிட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கை பேக் சைடில் வச்சுட்டு ஒரு தையலை வந்து கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு தையல் ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கழுத்தை வந்து நம்ம சுருக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையும் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு தைக்க போகிறேன். தைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் கிட்ட ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு தடவை நான் வந்து கையோட சுற்றளவு மட்டும் நான் மறக்காமல் இதை வந்து மார்க் பண்ணுறேன். இது எப்பயுமே நான் தைக்கும்போது ஒரு தடவை நான் இதை வந்து மார்க் பண்ணி தைப்பேன். இந்த ஐடியா நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேனலுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த ப்ளவுஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட அனுபவம் இதுதான். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டு இந்த அனுபவத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு வீடியோவும் ஒரு விதத்தில் எனக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி தான் கஸ்டமரோட ப்ளவுஸில் இருந்தே நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ மற்றவங்க எப்படி தைக்கிறாங்க அப்படின்றது நம்ம தைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கணுன்றதுக்காகவே பார்த்து நான் வந்துட்டு தைப்பேன். அதேமாதிரி நல்ல விஷயங்களாக இருந்தால் கற்றுக்குவேன். அதுவும் எனக்கு தெரியாத விஷயங்கள் அந்த ப்ளவுஸில் இருந்ததுன்னா அதையும் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது மறக்காமல் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.